என்ன ஆகுது பாருங்க. இவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. என்ன புரிதல்? இந்த கல்தையர்கள் அப்படின்னு சொல்ற உலகத்து மனுஷர்கள்னு வச்சுக்கலாம். உலகத்து மனிதர்கள். உலகத்தில் இருக்கிற காரியத்தை பெரிதாய் நினைத்து அதை கும்பிட்டு வருகிற உலகத்து மனிதர்கள் வச்சுக்கலாம். என்ன சொல்றான்? ராஜா கேட்டதை சொல்றதுக்கு உலகத்துல ஆள் இல்லைங்கிறான். முதல்ல அதுவே என்னது? அறியாமையினுடைய உச்சம். உலகத்துல என்ன இருக்கு அப்படி இல்லைங்கிறத நீ என்ன பண்ண முடியாது? உன்னுடைய புரிதலின்படி சொல்ல முடியாது. இது சுகமாகும், இது சுகமாகாது, இவன் வாழுவான், இவன் சாவான். ஏன்னா எங்க அடி வாங்குது? கர்த்தர் ஏசாயாட்ட சொல்றாரு. ஏசாயா இருக்கல பெரிய தீர்க்கதரிசி. போய் சொல்லு, அவன் கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு. கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். இவன் திரும்பி கத்தாதவன திரும்பி போய் சொல்லு, நீ வாழு அப்படின்ட்டார். ஏசாயா பார்த்துருப்பாரு. என்னைய தீர்க்கதரிசி இதுக்கப்புறம் இவனுக்கு மதிப்பானுங்களா? இதே பிரச்சனை தான் யாருக்கு வருது? இன்னொருத்தருக்கு வந்துச்சு. கரெக்டா சொல்லுங்க. இதே பிரச்சனை இன்னொருத்தருக்கு வந்துச்சு. பைபிள்ல அவர் கர்த்தர்கிட்ட போராடுறாரு. எப்பா வேணாம் கத்தாவேன். யாரு? வேத பண்டிதர்களே, ஞானிகளே, மாண்புமிகு வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர்களே, யாரு? கரெக்டா இன்னொரு தீர்க்கதரிசி. இதே பிரச்சனை, இதே ப்ராப்ளம். யோனா 3 நாள் யோனா என்ன சொல்றாரு? யோனாக்கும் கத்தருக்கும் என்ன பிரச்சனை? அந்த யோனா அதிகாரம் ரொம்ப யோனா புத்தகம் ரொம்ப சின்னதுதான், படிச்சு பாருங்க. யோனாக்கும் கத்தருக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், அப்புறம் நீர் மன உருக்கத்தின் தேவன், நீர் மன உருகி அவங்க இது பண்ணிடுவீரு, அப்புறம் நான் சொன்னதுக்கு என்ன இருக்காது. அதுதான் கத்தர் சொல்றாரு, இந்த செடி வாடினதுக்கு அப்புறம் ஒரு செடி வாடினதுக்கே கஷ்டப்படுறிய, என் பிள்ளைகள் என் மக்களாச்ச, நான் படைச்ச மக்களாச்ச, அவங்க சாவறதுக்கு நான் விடுவேனா அப்படின்னு திருப்பி சொல்றாரு. யோனா அவனுக்கு அத பிரச்சனை. இப்ப நம்ம என்ன பாயிண்ட் வரும்? தேவர்கள் மனிதர்களில் சஞ்சரித்தால் ஒழிய, யாரு? கடவுள் மனிதனுக்குள்ள வாழ்ந்தா ஒழிய என்ன சொல்ல முடியாதான்? இந்த பதில சொல்ல முடியாது. உடனே ராஜாக்கு என்ன? அப்போ அவங்களுடைய புரிதல் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களுடைய புரிதலை ஒரே வரியில சொல்லுங்க. அவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்க? கடவுள் மனிதனுக்குள்ள வாழ முடியாதுன்னு அவன் ஸ்ட்ராங்கா என்ன பண்றாங்க. அதனாலதான் மாமிசத்துல தேவர் வாழ்றது இல்லை அப்படிங்கிறான். நம் தேவன் யாரு? இஸ்ரவேலின் தேவன். நான் உங்கள் மத்தியில வாழ ஆசைப்படுற நம் தேவன் இஸ்ரவேலின் தேவனே என்ன பண்றாரு? இஸ்ரவேலுடைய மத்தியில சஞ்சரிப்ப இப்ப நமக்குள்ள நமக்கு என்ன நடந்துச்சு? விசுவாசிகளாகிய நமக்கு என்ன நடந்திருக்கு? தேவனுடைய ஆவியானவர் எங்க இருக்காரு?